இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இறப்பு சான்றிதழ் எப்படி திருத்தம் செய்வது என்பதை பற்றியும், இறப்பு சான்று எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து சென்னை சேர்ந்தவர்கள் தான் யூஸ் பண்ண முடியும். பிற மாவட்டங்களுக்கு விரைவில் வந்து வீடியோ அப்லோட் செய்யப்படும். சென்னை சேர்ந்தவர்கள் எப்படி இறப்பு சான்று டவுன்லோட் செய்வது, அதில் எப்படி திருத்தம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஒரு வெப்சைட் ஷோக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிருக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஃபார் வெரிஃபிகேஷன் ஆர் பிரிண்டிங் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் இருக்கும். அதில் போயிட்டு டேட் ஆஃப் டெத்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இறந்த தேதி என்னவோ, இறந்த தேதி, மாதம், வருடம் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டர் வந்து மேலே ஃபீமேலாக சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். நம்பரை என்டர் பண்ண பிறகு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த தேதியில் இறந்தவங்களுடைய பெயர், அவங்களுடைய தந்தை பெயர், ஹஸ்பண்ட் நேம், இறந்த தேதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் பேர், உங்கள் தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் சரியாக இருந்தால் பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக இறப்பு சான்று வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இறப்பு சான்று நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி தான் இறப்பு சான்றில் பெயர், இறந்த இடம், இறந்த தேதி இது எல்லாமே நீங்கள் திருத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்ததான் இறப்பு சான்றில் எப்படி திருத்தம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டிஎன்இஜிஏ TNECI.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்ற 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பயனாளர் உள்நுழைவுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்ச்சா இருக்கும். அது ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லைனா நியூ யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்ச்சா என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்ற ஆப்ஷனில் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 2 இதில் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பேஜில் பிரிண்டிங் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்த பிறகு வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வெரிஃபை ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். பர்த் சர்டிஃபிகேட், நேம் இன்க்ளூஷன், பர்த் கரெக்ஷன், டெத் கரெக்ஷன் இருக்கும். நம்ம இறப்பு சான்று தான் திருத்தம் செய்ய போகிறதால நீங்கள் வந்து 3ஆவது இருக்க டெத் கரெக்ஷன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெத் கரெக்ஷன் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே இறப்பு சான்று டவுன்லோட் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அப்படின்னா மேனுவலாகவும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டெத் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இறந்த விவரங்கள் எல்லாமே வரும். ஜூன், டிவிஷன், இறந்த தேதி, அவங்களுடைய பெயர், அவங்க மேலே ஃபீமேலாக, அவங்களுடைய ஃபாதர் நேம், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மதர் நேம், பிளேஸ் ஆஃப் டெத், பர்மனன்ட் அட்ரஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லாமே இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். டெத் கரெக்ஷன் வரும். இதில் மேலே ஃபீமேலாக, டிரான்ஸ்ஜெண்டர் அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்சனுடைய நேம், அவங்களுடைய மதர் நேம், ஃபாதர் நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும், ஸ்பாஸ் நேம் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் டெத் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கலாம். இறந்தப்போ அந்த பர்சனுடைய அட்ரஸ் என்ன அதுவும் மாற்றுறதா இருந்தாலும் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பெர்மனன்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃபுடைய நேம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
டெத் ப்ரூஃபாக இருந்தால் அதற்கான டாக்குமெண்ட் என்ன அப்லோட் பண்ணணும், இறந்த இடத்தை மாற்றணும்னா அதற்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஃபேமிலி கார்டு என்னென்ன டாக்குமெண்ட் லிஸ்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்ஷன் ஆன பிறகு நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மற்றும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.